நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ப்ரோமோங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. ஒரு கூட்டு கிளியாக பாடு பண்பாடு, அந்த மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும்னு யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. சண்டை வந்துருச்சு. திவாகருக்கும் பார்வதிக்கும் தான் சண்டை நடக்குது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஆதிரியை ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அது சார்ந்து போராட்டம் மாதிரிலாம் வெடிச்சது இல்ல. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தான் இதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. என்னன்னா ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு கனி பேசி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்க போல. அந்த காம்ப்ரமைஸ்க்கு திவாகர் வந்துடுறாரு. ஆனா பார்வதி வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. இவங்க பேசுறத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்றாங்கன்னா, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. திவாகர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. என்னால பண்ண முடியாது, நான் உனக்காக எங்கெல்லாம் எவ்வளோலாம் பேசியிருக்கன்றது எனக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது உனக்கு நான் எவ்வளவோ சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன், ஆனா நீ இப்ப என் பக்கம் இருக்காம அவங்க பக்கம் இருக்கன்றதை தான் பார்வதி சொல்ல வராங்க. பார்வதி வந்து அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த எஃப்ஜே ஏதோ சொல்லியிருக்கான் போல, போடா போடா அப்படின்ற மாதிரி ஒரு கோவமா சொல்லிட்டு உள்ள போறாங்க. அவங்க ரூம்ல உட்காந்து தான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடியே திவாகர் பேசுறதுக்காக வராரு. நீ சொல்றது தானே பாரு பண்றேன், ஏன் பாரு இப்படி பண்றன்ற மாதிரி கேட்கறாரு. அதாவது நான் உனக்கு இறங்கி தான் வரேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என்னால முடியாது என்னால முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, போன்ற மாதிரி கோவப்படுறாங்க. என்ன அப்படி நடந்தது அப்படின்றது முழுசா நமக்கு தெரியல. அதனால யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அதர்மம் இருக்குன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியலங்க. ஆனா பார்வதி இப்படி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த வார்த்தையை சொல்லாம தவிர்த்திருக்கலாம். அது என்னன்னா, அவங்க உனக்கு சாப்பாடுலாம் எக்ஸ்ட்ரா தராங்கல்ல, நீ அதுக்காக தான் சப்போர்ட்டிவா போறன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவர். அவருக்கு உங்க கூட கம்பேர் பண்ணும்போது அதிக சாப்பாடு தான் கிடைக்கும். ஸோ அதை இந்த இடத்துல கொண்டு வந்தது தப்பாயிருச்சு. சாப்பாடை பற்றி பேசணுன்னா திவாகருமே இந்த இடத்துல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் உனக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சது இல்லையா, உனக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடைச்சது இல்லையா, நீ எப்படி சாப்பாடை பற்றி பேசுவ அப்படின்ற மாதிரி கையில் வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் போடுறதுக்காக ஒரு பேட் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பேடையே ஒரு ஸ்டேஜில் தூக்கி எரிஞ்சிடுறாருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த சண்டையோட ஆரம்ப புள்ளி அந்த ஆதிரையோட ஃபைட்டு தான். அதாவது ஆதிரை வந்து எதுக்காக ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சண்டை போட்டாங்கல்ல, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஆனால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த எஃப்ஜே சும்மா இருந்திருக்க மாட்டான், ஏதாவது ட்ரிகர் பண்ற மாதிரி நடுவில் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பயங்கர சண்டையா மாறிடுச்சு. அதாவது பார்வதி இருக்காங்கல்ல, நான் உனக்கு சப்போர்ட்டிவா நிறைய இடத்துல இருக்கேன், நீயும் எனக்கு சப்போர்ட்டிவா சில இடத்துல இருன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது நிறைய இடத்துல வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா நேத்தே கூட பார்வதியை இந்த செக்கிங்க்கு போட்டாங்கல்ல, அதாவது பார்வதியால ஓட முடியாதுன்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லி அந்த செக்கிங்ல போட்டாங்க. அண்ணா இதெல்லாம் எனக்கு சரியாவே படலண்ணே, பார்வதியால எதுவுமே விளையாட முடியாதுன்னு பிராண்ட் பண்றதுக்காகவே என்ன இப்படி போட்ட மாதிரி தோணுதுன்னு திவாகர் கிட்ட சொல்றாங்க. அதை திவாகர் முழுசா புரிஞ்சுக்க மாட்டாரு. சரி விடு பார்வதி, இந்த வேலை நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஐயோ அண்ணன் நீ புரிஞ்சுக்க மாட்டேற, அதாவது அவனுங்க வந்து நான் ஓடுறதுக்கு வேலை செய்யறதுக்குலாம் செட்டே ஆக மாட்டேன்னு என்ன திரும்ப திரும்ப பிராண்ட் பண்றாங்க. குறிப்பா அந்த எஃப்ஜியை பிராண்ட் பண்றான். அதாவது பார்வதிலாம் வந்து இதுக்கு தான் லாய்க்குன்ற மாதிரி பிராண்ட் பண்றான், உனக்கு புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. கடைசி வரைக்கும் திவாகர் உண்மையிலேயே புரிஞ்சுக்கல. திவாகர் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அடங்கி போயிடலாம்னு நினைக்கிறாரு. இப்ப இந்த கேங்க திட்டமிட்டு பிரச்சனையை உருவாக்குறாங்க. நம்ம என்ன இருக்கணும், நான் என் முடிவுல தான் இருப்பேன், நீ இறங்கி போ, நான் எதுக்கு இறங்கி போகணும்னு அடிச்சு பேசுவாங்க. ஆனா திவாகர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லயே கொஞ்சம் காம்ப்ரமைஸா போய்க்கலாமே, அவங்க சொல்ற மாதிரி கேட்கலாமே அப்படின்னு இறங்கி வர டைப்பா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க காம்ப்ரமைஸ்னு ஒன்று பேசியிருப்பாங்க. அதாவது நீங்க இப்படிதான் பார்க்கணும், ரொம்பலாம் ஃபில்டர் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதுக்கு திவாகர் இறங்கி போலான்ற மாதிரி யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இறங்கி போக மாட்டேன், நான் சொல்ற மாதிரி நீ கேளு, நீ கேட்கவே மாட்டேன்ற மாதிரி தான் திவாகர் கூட சண்டை போட்டிருக்காங்க. ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படிதாங்க தெரியுது. அதே மாதிரி அவங்க கோச்சிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாருமே சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. எல்லாருமே அந்த ரூம் கிட்ட வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பார்வதி இருக்காங்கல்ல, சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. ஒரு ஸ்டேஜில் அழ ஆரம்பிச்சவங்க ரெஸ்ட் ரூம் கிட்ட எந்திரிச்சு போலான்ற மாதிரி எந்திரிச்சு போறாங்க. ப்ரோமோல இவ்வளோ விஷயங்கள் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. முழு எபிசோட பார்க்கும்போது தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ஈவினிங் டைம்ல இந்த டாஸ்க் நடக்குது போல, காலையில டைம்ல தான் விஜய் பார்வதி திவாகர் அதுக்கப்புறம் வியானாலாம் சேர்ந்த மாதிரி புட்ட பொம்மா சாங் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா இவ்வளோ பெரிய சண்டை. எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டைலாம் சீக்கிரம் சால்வ் ஆயிடும். ஏன்னா இவங்கெல்லாம் பேசாம இருக்க வாய்ப்பு இல்லை. சீக்கிரமே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன்.